அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் பெயர் ஆரோக்கிய நிகேதனம். இது ஒரு வங்காளி நாவல். இதோட ஆத்தர் தாராசங்கர். தமிழில் தானா குமாரசாமி மொழிபெயர்த்திருக்கிறார். இது 1953 வெளிவந்த புத்தகம். இது சாகித்ய அகாடமி அவார்டும் வின் பண்ணியிருக்கு. இந்த புக்கு எனக்கு எப்படி அறிமுகம்னா, என்னோடய ஃப்ரெண்டோட குட்ரீட்ஸ் பேஜில் சஜஷனில் இது கிடச்சிது. இந்த பேர் எனக்கு அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்பில் பெப்பர் டிவின்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் ரைட்டர்ஸ் கிட்டலாம் சில முக்கியமான ரைட்டர்ஸ் எல்லாத்துட்டையும் போயிட்டு அவங்க படித்ததில் பிடித்ததுன்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பேர் நிறைய சஜஷன் கொடுப்பாங்க புக்ஸு. அது நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் ஜெயமோகன் அவர்கள் ஒரு புக்ஸ் சஜஷன் கொடுத்தாரு. அதில் இந்த புத்தகம் வந்தது. ஸோ இது அடிக்கடி இந்த பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு பெங்கால் நாவல் மொழிபெயர்ப்பில் வந்திருக்குன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த புத்தகத்தின் கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, கொல்கத்தா பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற மனிதர்கள் அங்கே ஆரோக்கிய நிகேதனம் சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய வைத்தியம் நடத்திட்டுருக்கிறார் ஒருத்தர். அவரை வச்சு தான் இந்த கதை நகருது. இந்த முக்கியமாக ஒரு நாவல் படிக்கும்போதோ இல்லாட்டி சிறுகதை படிக்கும்போதோ அதோட நிலப்பரப்பு நம்ம கண் முன்னாடி வரும். அதில் ஆச்சரியம் என்னென்னா, நமக்கு நம்மளோட மைண்டில் ஆல்ரெடி ரிஜிஸ்டரான ஏதாவது ஒரு காட்சியை பார்த்த படத்தின் மூலமாகவோ இல்லை பார்த்த இடத்தின் மூலமாகவோ நமக்கு பதிவான காட்சி இங்கே நம்ம படிக்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னு அதை படிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு எங்கேருந்து எனக்கு தோணுச்சுன்னா, மால்குடி டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் முன்னாடி வந்தது. இப்போ கூட இருக்குது, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் சம்திங் அதிலலாம் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். அது 1980s ஓட பிரிண்ட் மாதிரி இருக்கும். ஒரு அது ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற கதை தான். அதோட காட்சி அமைப்பு எல்லாமே ஒரு கிராமம், அந்த நார்த் இந்தியா கிராமம் தான் இருக்கும். ஸோ அதோட காட்சி தான் எனக்கு கண் முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த கதை போயிட்டுருக்கும்போது என்னோடய ஊரில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், பழைய காலத்துக்கு பில்டிங், மரங்கள் இருக்கும், அது பக்கத்தில் கொஞ்சம் லேண்ட் இருக்கும், குளம்லாம் இருக்கும். ஸோ அந்த நிலப்பரப்பு இந்த காட்சியும் அந்த காட்சியும் கலந்து எனக்கு இதை படிக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. சரி, இதை பற்றி எப்பயும் நான் கதையை எந்த ஒரு நாவல்லையும் இதுலேயும் சொல்கிறதில்ல. ஏன்னா இது ஒன்றும் பெரிய ஒரு ஃபிக்ஷன் அந்த ரொம்ப ட்விஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே எந்த ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரு ஜீவன் மாசாய்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட பின்னாலே போகிறது தான் இந்த நாவல். பெரிய ஏற்றம் இறக்கம்லாம் இருக்காது. இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, கொல்கத்தா பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் ஆரம்பிக்குது. ஒரு 3 தலைமுறையாக ஒரு பாரம்பரிய வைத்தியத்தில் இருக்கிற குடும்பத்தில் கடைசி தலைமுறையில் இருக்கிற ஒரு ஜீவன் மாசாய்ங்கிறவரோட கண்ணோட்டத்திலே நகரக்கூடிய நாவல். இதில் என்னென்னா, ஒரு ஸ்டேஜில் இந்த நாவல் ஏன் படிக்க ஆரம்பித்தோங்கிற ஃபீலே வந்துருச்சு. ஏன்னா நிறைய மரணங்கள், நோய்கள், இந்த நாவலே ஃபுல்லாக மருத்துவம், நோய் இதை பற்றியே தான் இருக்கும். அப்படி இருந்தது. ஆனால் முடிக்கும்போது ஒரு திருப்தி இருந்தது, அதாவது ஒரு கம்ப்ளீஷன் இருந்தது. ஒரு மனிதனோட மனதில் பலதரப்பட்ட மனிதர்களோட மனதில் ஒரு மரணத்தை பற்றியான பயம், இல்லை அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், அவருக்கு இது விதியின் மூலமாக வந்ததுன்னு நினச்சிக்கிறது, இல்லை இது தப்பான நடைமுறை நடத்தினால் வர்றதுங்கிறது புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பல வகையான நோய்களும் அதற்கு பின்னால் அவங்க வருந்துவது இல்லாட்டி அதை பொறுத்துக்குது. ஒரு மரண தேவதை பக்கத்தில் போகிறது வரைய இவங்க நுண்ணிப்பாக இந்த நாவலில் இருக்கும்.
இந்த நாவலில் வந்து ஜெகத்பந்து மாஷாய்ங்கிறவரோட பையன் வந்து ஜீவன் மாஷாய். அந்த ஜீவன் மாஷாய் தான் ஒரு சின்ன வயசில் வந்து படிச்சிட்ருப்பார். அவர் டாக்டர் ஆகணுங்கிறது ஆசை. ஆனால் ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக் சம்பவத்தினால அவரால் ஆக முடியாது. அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் குல வைத்தியம், அந்த பாரம்பரிய வைத்தியத்தையே அவர் கடைப்பிடிச்சு அவர் எப்படி வராரு, அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஸ்டேஜில் நல்ல நிலைமைக்கு வராரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வடைகிறாரு. ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த கதை வந்து கதையின்படி பார்த்தா ஒரு 1900 ஆரம்பித்து 1950 அந்த இதில் நடந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளாஷ்பேக் அது இதுன்னு போயிட்டு வரனால. ஸோ அந்த காலகட்டத்தில் காலரா, டைஃபாய்டு இதிலெல்லாம் நிறைய இறப்புகள் வந்திருக்கு. இப்போ கொரோனா வந்த மாதிரி அப்போ காலரா, டைஃபாய்டுக்கெல்லாம் மருந்துகள் அவ்வளோவா இல்லை. அதுவும் ரொம்ப கிராமப்புற பகுதியிலலாம் எந்த மருந்து வகைகளும் இல்லாதனால நிறைய இறப்புகள் வந்திருக்கு. ஸோ இவரோட ஸ்பெஷல் என்னென்னா, ஜீவன் மாஷாயோட ஸ்பெஷல் என்னென்னா, நாடியை வச்சு வந்து அவங்களோட ஆயுட்காலம் எல்லாத்தையும் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுறாரு. ப்ரிடிக்ட் பண்ணி சில பேர்த்துக்கிட்ட டேரெக்டாக சொல்லிடுவார், நீங்களாம் இவ்வளோ நாள் தான் இருப்ப அப்படின்ட்டு. ஸோ அதுலேயே மனம் வந்து நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவர் சொல்கிறதுல எந்த ஒரு பொய்யுமே இருக்காது, உண்மையாக தான் சொல்லியிருப்பார். ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த கிராமத்துக்கு ஒரு சுகாதார நிலையம் வருது. அங்கே நல்ல மருத்துவம், டாக்டர் படித்த டாக்டர்ஸ்லாம் வராங்க. அதில் பிரத்யேகத்துன்னு ஒரு டாக்டர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இவரை பாரம்பரியம் வைத்தியம் பார்க்குற இந்த ஜீவன் மாஷாயை பிடிக்காது. என்னென்னா, நம்ம இவ்வளோ மெடிசின்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்கோம், இவர் ஏதோ நாடியை பிடிச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ நாள் தான் இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டா அவங்க கொஞ்ச நாளில் தான் மனம் நொந்து போய் இறந்துருவாங்க. ஸோ இவரை முறியடிக்கணும், நம்ம இவரை யாரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாரோ அவரை காப்பாற்றணுங்கிற ஒரு போட்டியில் இறங்குவார். ஸோ இது மாதிரியே கதை போயிட்டுருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, எந்த இடத்துலையும் வந்து ஜீவன் மாஷாய் அவரோட நாடி பார்த்து சொல்கிறதுல எந்த ஒரு மாற்றமே வராது. எல்லாமே நல்லபடியாகவே பார்ப்பார், கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவார். ஸோ அவரோட குடும்பம், அவரோட மனநிலை, அவரோட நண்பர்கள், அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜில் அவரோட மனசு தான் படிக்கிறது நாமங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அவருக்குள்ளே நிறைய ஓடிட்டே இருக்கும். ஃப்ளாஷ்பேக் ஓடும், திரும்ப இங்கே வரும், ஜம்ப் ஆகும், திரும்ப அங்கே போகும், திரும்ப ஒரு சாபம் விட்ட ஒரு நிகழ்ச்சி வரும். ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த மாதிரி மாறி 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 வரும். இதில் என்னென்னா, முக்கியமாக என்னென்னா, ஒவ்வொரு மனிதர்களும் மரணத்தை பற்றிய கண்ணோட்டத்தை பற்றி இதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஒரு ஃப்ளாட்டான கதை தான், நாவல் தான். ஆனால் ஒரு கம்ப்ளீஷன் இருந்தது, முடிக்கும்போது ஒரு திருப்தி இருந்தது. இடையில கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. ஒரே நோய், மருந்து, அது மாதிரி இருந்தது. பொறுமையாக படிக்கணும். இதை படிச்சிட்ருக்கும்போதே ஜெயமோகனா அவர்களோட வெப்சைட்டில் ஒருத்தர் வந்து இந்த ஆரோக்கிய நிகேதனம் பற்றிய ஒரு கட்டுரையை போட்டிருந்தார், படித்ததை பற்றி. அவர் வந்து ஒவ்வொரு நோயாளியோட மனக்கண்ணோட்டத்தை அவர் வந்து அதில் சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மரணம் வரப்போகுதுங்கிறது பயப்படுறாரு. ஒருத்தர் வந்து காசு சம்பாதிக்கணும்னு நினச்சே அவர் வந்து தனது ஆரோக்கியத்தை விட்டுறாரு. ஸோ இதனால் ஒவ்வொருத்தர் எதனால் எந்த மன கண்ணோட்டத்தினால நோய்வாய்ப்படுறாங்க அப்படிங்கிறத அவர் கிளியராக புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு ரீடருக்கும் வித்தியாசம் தெரியுது. நான் ஃப்ளாட்டாக படிச்சுட்டு போயிருக்கேன், அவர் வந்து ஒரு தத்துவ ரீதியாக அதை கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கிறாரு. ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி எல்லோரும் படிங்க கண்டிப்பாக. இது வந்து இதோட பதிப்பகம், ஒரு நிமிஷம், காணல் வெளியீடு. ஆனால் இந்த பதிப்பகத்தில் ஒரு 5% வந்து எழுத்து பிழை இருந்துச்சு, அங்கங்கே எழுத்து பிழை இருந்தது. ஸோ இன்னும் நிறையா பதிப்பகங்களும் இருக்கும், நிறையா எடிஷன்ஸ் இருக்கும். மேபி இவங்களே அடுத்த எடிஷன் நல்லா போட்டிருக்கலாம். ஸோ அதை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக படிங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு புத்தகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.